உறவுகளுக்கு வணக்கம். அடுத்த பிரதமர் இவர்தான் என்ற தலைப்பில் காணொளியை காண்கின்றோம். அடுத்த பிரதமர் இவர்தான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 18வது பாராளுமன்ற தேர்தல் 2 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு சில கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அந்த வாக்கு எண்ணிக்கை இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நாளாக உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி யார் பிரதமராக பொறுப்பேற்பார் என்பது ஏறத்தாழ காலை 11 மணிக்கெல்லாம் தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 18வது பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக பல கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. கடந்த 6 மாத காலமாகவே கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. இந்த கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் பதவியை தக்க வைக்கும் என்று கூறப்பட்டது. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக உள்ளன. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி பாரதிய ஜனதா கட்சி பந்தயத்தில் பின்தங்க ஆரம்பித்துள்ளது. அதனுடைய தலைவர்கள் பிரச்சாரத்தினால் அதற்கு இந்த எதிர்மறையான விளைவு ஏற்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு எதிர்மறையான விளைவை தந்துள்ளது. தற்பொழுது நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி பின்தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் உளர ஆரம்பித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறாது என்று கூறப்படுகிறது. மேலும் இந்தியா கூட்டணி அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கர்நாடகா, டெல்லி, ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியே முன்னிலையில் உள்ளது. ஹரியானாவில், ராஜஸ்தானில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. மத்திய பிரதேசத்திலும் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. பெரும்பாலான மாநிலங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. இந்தியா கூட்டணியே 300 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முன்பு மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், மு.க. ஸ்டாலின் ஆகிய பெயர்கள் அடிபட்டன. தற்பொழுது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவுக்கு சென்று விட்டார். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த குடைச்சல் காரணமாக அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைப்பதிலேயே அவர் கவனம் செலுத்துகிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை பார்த்துக் கொள்வதில் தான் அவர் விரும்புகிறார். முன்பு அவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்டார். ஆனால் இப்பொழுது களத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவரே பிரதமர் பதவியாக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. ஆக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற கருத்து கணிப்புகள் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கின்றன. ஆக ராகுல் காந்தி ஏறத்தாழ 100% பிரதமராவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்தான் பிரதமர், ஆம் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.